ஹலோ ஆல், இன்றைக்கி விஎம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கறி தோசை. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துக்கு. தக்காளியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், சீரகத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன்னா சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துடலாம். இப்போ கறி தோசைக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ரெடி பண்ணிடலாம். 2 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன். மெலிசா இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு முட்டையில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி இந்த தோசையில் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மசாலாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். 2 to 3 மினிட்ஸ் நல்லா 2 பக்கமாக திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான கறி தோசை ரெடி.